தினசரி நம்ம உலக செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களோம், ஒவ்வொரு நியூஸும் பரபரப்பா அங்க போர் நடக்குது, இங்க இப்படி வரி விதிச்சுட்டாங்க, இங்க இப்படி சண்டை போட்டிருக்காங்க இப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு டால்பின் வந்து ஒரு ஆளை ஒழுங்கிட்டு, டால்பின் வந்து எவ்வளவு அறிவானது, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுலயும் ரொம்ப பிரபலமான ஒரு ஆளை இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ல கூட அது வைரலா வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் வந்து புட்டினும் வந்து பேச்சுவார்த்தையில யாரு ஜெயிச்சா, அங்க என்ன பேசினாங்க, அதுல வந்து இவரு தான் வந்து பெரிய ஆளு, அவரு தான் பெரிய ஆளு அப்படிங்கறது மாதிரி. அப்புறம் உக்ரைன்ல வந்து போர்ல நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. இதுல போர் முடிவுக்கு வருமா, வலோடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா அவரு என்ன மாதிரி முடிவெடுக்க போறாரு, இதுல வந்து உலக பொருளாதாரமே இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த பொருளாதாரத்தை டேக் ஓவர் பண்றது மாதிரி மோடி என்ன பண்ண போறாரு, மோடி வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து நிறைய லோன் கொடுக்கணும், நிறைய ஆஃபர் கொடுக்கணும், ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு இதாட்டு போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இது சீமான் வந்து பாத்தீங்கன்னா இது தளபதி இல்ல, அது தலைவிதி இப்படி சொல்லி கிண்டல் பண்றாரு. அப்புறம் நம்ம தளபதி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் பிடிச்சது மாதிரி செய்தி இல்லைன்னா அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பரபரப்பா கேட்கறது சந்திக்கிறது மாதிரி ஃபுல்லா மொபைல்ல நோண்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய செய்தி தான் வந்து பாத்தீங்கன்னா, டால்பின் வந்து எவ்வளவு அறிவான ஒரு விலங்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கடிச்சு கொதறிட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதுல இன்னும் யோசிக்கிறதுக்கும் நம்ம கலை சார்ந்து சிந்திக்கிறதுக்கும் ஒரு செய்தி இருக்குது. எப்படின்னு கேட்டா, டால்பின் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு அடுத்தபடியா மூளையை நல்லா பயன்படுத்தக்கூடியது, அது வந்து நல்ல பிரில்லியண்டா யோசிக்கும். மனிதனுக்கு அடுத்தபடியா உலகத்துல வாழக்கூடிய மிருகங்கள்ல டால்பின் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படிலாம் வந்து நம்ம நிறைய கட்டுரைகள் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் பேசுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி மனிதனுக்கு மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்றது அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறைய அதையும் பார்த்திருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முறையடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் புரட்சின்னு சொல்லி மிஷினரி எல்லாம் கொஞ்சம் ஆக்கிரமிச்சு மனுஷனை, அதுக்கடுத்தால அது கம்ப்யூட்டர், அதெல்லாம் தாண்டக்கூடிய அளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனுஷனை வந்து ஆக்கிரமிச்சிடும், மனுஷனை வந்து தாண்டி யோசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயாராயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமோ இல்லைன்னா ஒரு அச்ச உணர்வோ நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. இது எப்படி சரியா தப்பா அப்படிங்கறத யோசிக்கிறது மாதிரிதான் எனக்கு கேள்வியும் பதிலும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறது, அச்சுறுத்துறது, அதை எதிர்நோக்குறது, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஆனா எல்லாத்திலையும் மனுஷன் வெற்றி பெற்று வந்துகிட்டே இருக்கிறான். அது ஒரு நோய் நொடியா இருந்தாலும் சரி, ஒரு இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒரு அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, உலக ஒரு போர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இதுல மனுஷன் எப்படி ஜெயிக்கிறான், எதனால ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அது தேவையின் அடிப்படையில தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த பூமிக்கு என்ன தேவை அப்படிங்கறது அடிப்படையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி யோசிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கு அடிப்படையில் என்ன தேவை, உணவு, உடுக்க, உடை, இருப்பிடம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை தாண்டி அடுத்தால ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒண்ணு தேவை இருக்குது இல்ல. இப்ப ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய, கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய தேவையா இருந்தது. அதுக்கடுத்தால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தேவையா இருந்தது. அடுத்தால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சொல்லலாம், நம்ம ஏஏ மாடல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம், அதுலயும் ஒரு ஏஏ பண்ண ஒரு ஏஏல ஏதோ ஒரு ஆள் பண்ண ஒரு விஷயத்துல எல்லாருமே நம்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நுணுக்கமா அவ்வளவு தத்துருவமா அந்த டால்பின் வந்து ஒரு ஆளை கடிச்சு கொதறது மாதிரியும், தண்ணி எல்லாம் செதறது மாதிரியும், ரத்தம் எல்லாம் வந்து தெரிச்சு கிடக்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை முதல்ல நம்பி பார்த்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது தெரிஞ்சிருது, ஓகே இது உண்மை கிடையாது, இது பொய் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக 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 தெளிவான அறிவு வந்துடும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல அடிப்படையில வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அறிவோட இருக்கணும், நம்ம அறிவை ஆற்றலை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கலை வந்து அதுல நம்ம எதை பண்ணாலும் எதை சொன்னாலும் நமக்கு ஒரு அஜெண்டா உண்டு. நம்ம கலை சார்ந்து சிந்திக்கணும், அதை செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் தொடங்குனதுக்கு காரணமே அதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம், தினசரி ஒரு உடல் பயிற்சி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகா, ஜிம்மு, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய டான்ஸ் இப்பெல்லாம் நிறைய இருக்குது. கிரிக்கெட் விளையாடலாம், கபடி விளையாடலாம் இருக்கு. ஆனா அதோடலாம் ஒரு 10 மடங்கு எஃபெக்ட் தர்றது மாதிரி, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அழகா இருக்கிறதுக்கும் வடிவமைக்கிறதுக்கும் இருக்கிறது மாதிரியே நம்ம முன்னோர்கள் வடிவமைச்ச கலை இது. சரிங்களா?
அதை தாண்டி நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மூளைய உன்னதப்படுத்தி சிந்திக்கிறது செயல்பட வைக்கிறதுக்கு தூண்டக்கூடிய கலை நம்ம கலை. இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு முன்னுரை சொல்லி விளக்கம் சொல்றதுக்கு வந்த சின்ன பாயிண்ட். அதுலயும் மிக உன்னதமான பாயிண்ட் எப்படின்னு கேட்டா, சித்தர்களும் ஞானிகளும் கொண்டாடின ஒரு கலை. அந்த காலத்துல பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் உருவானது பாத்தீங்கன்னா அடிப்படையில இந்த கலையில இருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க கடைசியில ஒரு உச்ச நிலை அடையும் போது இப்ப 1000 வருஷம் 5000 வருஷம் 10,000 வருஷம் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் பயனுள்ளதா இருக்குது. இன்னும் சித்தர்கள் ஞானிகள் சொன்னதை நம்ம ஒவ்வொன்னா பார்த்து 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 அப்படி வியந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இன்டெலிஜென்ட் இல்லைன்னா ஆர்டிபிஷியல் சொன்னா ஏஐ மாடல் இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இதையும் தாண்டக்கூடிய அளவுக்கு, இதையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட மூளை வலிமையானது. அதை தூண்டுறதுக்கும் அந்த இடத்துல போறதுக்கும் நம்ம கலையோட பாதை அப்படிங்கிறது மிக உன்னதமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். இந்த கலையை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கீழே நம்பருக்கு போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.